பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீ செய்த நன்மைகளை உம்முடைய நாமத்திற்கும் உம்முடைய வசனத்திற்கும் சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையது, ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோமே. எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 119 சங்கீதம் 46 வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் நாம் சாட்சியாக நிற்கும்போது நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு ஒவ்வொரு நாளும் பலப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால் அவர் நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் அதை நமக்காக செய்வார் என்கிற விசுவாசம் நம்மில் பெருக ஆரம்பிக்கிறது. எனவே சாட்சிகளினால் பலப்பட்டு வருகிற நாம் கர்த்தரை உயிருள்ள தெய்வமாக அனுதினமும் கண்கூடாக பார்ப்பதால் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை சாட்சிகளாக எல்லா மனிதர்களுக்கும் முன்பாக மாத்திரமல்ல, அதிகாரம் பெற்ற ராஜாக்களுக்கு முன்பாகவும் பேச நாம் பயப்படவே மாட்டோம். ஏனெனில் ஏற்கனவே நாம் அவரிடம் ஜெபித்து பெற்றுக்கொண்ட நன்மைகள் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறதினால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நமக்கென்று நியமிக்கப்பட்ட விசுவாச பாதையில் நாம் சந்தோஷமாக ஓடலாமே. இந்த நாளிலும் கூட இப்படியாய் நடந்த ஒரு சாட்சியினால் பலப்பட்டு இன்னொரு சாட்சி எப்படி புறப்பட்டது என்பதை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. 2-3 நாட்களுக்கு முன்பாக மதுரையிலே ஒரு வயதானவருக்கு பார்க்கின்சன்ஸ் இந்த டிசீஸ், அதாவது கை கால் தலையெல்லாம் ஆடிக்கிட்டே இருக்கும். அது எப்படி கர்த்தர் இம்மீடியட்டாக சுகம் கொடுத்தார் என்பதை குறித்து நான் சாட்சி கொடுத்திருந்தேன். இந்த நாளிலும் அந்த சாட்சியினாலே பலப்பட்ட நான் ரொம்ப சந்தோஷமாக என்னுடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டிருந்த வேளையிலே ஒரு நாள் நான் இங்கே உட்கார்ந்து என்னுடைய அறையில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்ட வேளையிலே வெளியே இருந்து ஐயா ஐயான்னு ஒரு சத்தம் கேட்டது. நான் வெளியே போயிட்டு பார்த்தேன். ஒரு வயதானவர் நின்று கொண்டிருந்தார். ஒரு காவி வேஷ்டி அதெல்லாம் கட்டிட்டு நின்று. அவரை பார்த்து எனக்கு காட்டேன், என்ன வேணுங்க ஐயா அப்படின்னு. இல்லை, நீங்கள் தான் கூப்பிட்டீங்க, அதனால தான் வந்தேன் அப்படின்னாரு. சைக்கிள் நிற்க வச்சுருந்தார் ஓரத்தில்.
அவருக்கு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அதே மாரி கை, கால் ஆடிக்கொண்டே இருக்கிறது. நான் அவர கொஞ்சம் உள்ள வாங்க. எனக்குள்ள ஒரு யோசனை. இது என்ன ஆண்டவர் முதல்ல செஞ்ச அந்த காரியத்தை மறுபடியும் செஞ்சு ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறாரு அப்படின்னு புரிந்து கொண்டு அவர உள்ள வர சொல்லி, "ஐயா நீங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்டேன். அவரு சொன்னாரு, "நான் அந்த சாமி சிலைகள்லாம் செய்கிற பழக்கம் எனக்கு உண்டு. அந்த தான் என்னுடைய தொழில் அப்படின்னு எங்க குடும்ப தொழில் அது" அப்படின்னு சொன்னார். உடனே நான் சொன்னேன், "அப்படிங்களா? அப்போ சாமி சிலை செய்யும்போது இந்த கண்ணு, மூக்கெல்லாம் செய்யும்போது ரொம்ப கை காலில் உதறல்லாம் இருக்கவே கூடாது. அதை தான் ஏன் நான் பெரிய சாட்சியாக சொல்லுவேன்" அப்படின்னாரு. "என்ன சொல்லுங்க" அப்படின்னு. சாமி சிலை செய்யறதுக்கு நான் உட்காரும்போது அது என்ன மாதிரியான சாமி சிலையாக இருந்தாலும் அழகாக அதை செஞ்சு முடிக்கிற வரையில் என்னுடைய கை கால்களில் நடுக்கமே இருக்காது. தெய்வம் என்னை காப்பாற்றும். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் கை கால்லாம் உதற ஆரம்பிக்கும்னாரு. நான் சொன்னேன், "என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் உங்கள் சாமிக்கிட்ட கேட்க வேண்டியது தானே, உன் சிலையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மட்டும் எனக்கு கை கால் உதறல் இல்லாமல் சிலையை அழகாக செய்யறதுக்கு உதவி செய்கிறிய சாமி. அப்படி செஞ்சு முடிச்சது உனக்கு இவ்வளோ சிலை செஞ்சதுக்கு என் வாழ்நாள் ஃபுல்லாக எனக்கு இந்த கை கால் உதறல் இல்லாமல் என்னை நீ நடத்தலாமே அப்படின்னு கேட்க வேண்டியது தானே" அப்படின்னு. ஒரு கொஞ்ச நேரம் என்னை உத்து பார்த்துட்டு, "இந்த மாதிரி நான் யோசிக்கவே இல்லையே" அப்படின்னாரு. "பின்ன என்னங்க, நமக்கு ஒரு நல்லது காரியம் யாராவது ஒருத்தர் செஞ்சா அவங்களுக்கு நம்ம பதிலுக்கு ஒரு நன்மை செய்வோம்ல. ஒரு தெய்வமா இருக்கும்போது அதை செய்யணுமா இல்லையா" அப்படின்னு. அப்படி யோசித்து பார்த்தாரு. இல்லைங்க, ஒரு கிறிஸ்தவருக்கு இதே மாதிரி ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னால ஒரு கை கால் உதறலோடு இருந்த ஒருத்தருக்காக நான் ஜெபிக்கும்போது ஜெபிக்கும்போது என்ன என்ன ஜெபிக்குதுங்க அப்படின்னு. "இப்போ உங்களை கூப்பிட்டாரு தெரியுமா உள்ள" அப்படின்னு. "ஆமா, யாரோ என் பேர் சொல்லி கூப்பிட்டதுனால தான் உள்ள வந்தேன்" அப்படின்னாரு. நான் சொன்னேன், "உங்க பேரும் எனக்கு தெரியாது. யாரு கூப்பிட்டாங்கன்னு தெரியுங்க. என்ன தவிர இங்க வேற யாரும் கிடையாது. உங்கள ஆண்டவர் தான் கூப்பிட்டுருக்காரு. அதனால தைரியமா உள்ள வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நல்லது செய்ய போறார். நம்புங்க. அவருக்கு நீங்க சிலைகள் எல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. அவர் சிலையில இருக்கிற தேவன் இல்லங்க" அப்படின்னு. "அப்படியா சொல்றீங்க? அவருக்கு நான் ஒண்ணுமே செய்யலையேன்னு." நம்மகிட்ட எதுவுமே அவர் கேட்க மாட்டாருங்க ஏசப்பா. அதனால உங்களுக்கு இந்த ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்றாருன்னு முந்தி நடந்த அந்த சம்பவத்தை மனதில் கொண்டு அந்த தைரியத்தோடு விசுவாசத்தோடு சாட்சி உள்ள இருக்கு இல்லைங்களா, அதனால சந்தோஷமா அவர் ஷோல்டர்ல கையை வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஜெபிக்க ஆரம்பிச்ச ஒரு 10 நிமிஷத்தெல்லாம் அந்த கை கால் உதறலாம் நின்று போய் அவர் கையை தூக்கிக்கிட்டு அவர் ஏசப்பா வாழ்க ஏசப்பா வாழ்கன்னு கத்துனார். நான் சொன்னேன், "அது போதும். அவர் செஞ்சாருன்னு நம்புறீங்க தெரியுமா, அது போதும். இது என்ன சார் ஆச்சரியமா இருக்குது. இவ்வளவு நாளா எத்தனை சிலை செஞ்சேன். அப்பெல்லாம் கை கால் ஆடவே இல்லை. அது சிலை செஞ்சு முடிச்ச உடனே கை கால் ஆட ஆரம்பிச்சிடும். இது என்னன்னு நான் ஒரு நாளை யோசிச்சு பார்க்கல. இன்னைக்கு இது ஏசப்பா கிட்ட நான் ஒரு நாளை என்ன ஒன்று கேட்டதும் இல்லை. எப்படிதான் அவர் என்ன உங்க ஆலயத்துக்குள்ள இருந்து கூப்பிட்டாருன்னு என்ன தெரியல. நானும் உள்ள வந்தேன். இன்னைக்கு சுகமாயிட்டேன். ஐயா, இனிமேல் வருகிற நாளெல்லாம் நான் இந்த சர்ச்சுக்கு வரலாமான்னாரு. தாராளமா சர்ச்சுக்கு வாங்க. ஆண்டவர் அவங்க உங்க இதயத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய பிள்ளையா மாறுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார்னு சொன்ன உடனே அவர் சந்தோஷமா கையை காலை ஆட்டிக்கிட்டே போய் அவர் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டார். மறுநாள் வந்து ஒரு காரியம் சொன்னார். அதுதான் ரொம்ப பிரதாம இருந்தது. நேற்று ராத்திரி சிதம்பரத்துல இருந்து எங்க சொந்தக்கார வீட்டுல இருந்து எனக்கு ஃபோன் வந்தது. என்ன உடனே அங்க வர சொல்லியிருக்கிறாங்க. எதுக்குன்னு தெரியல. போயிட்டு வந்த உடனே உங்களை பார்க்கறையா அப்படின்னு சொல்லிட்டு போனார். போகும்போது சொன்னேன், சிதம்பரம் இல்லை, எந்த ஊருக்கு போனாலும் எல்லா இடத்துலையும் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அதனால நம்பிக்கையோட போயிட்டு வாங்கன்னு அவரை சொல்லி அனுப்ப கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சாட்சி நம்மை பலப்படுத்தும். இன்னும் அந்த சாட்சியை நாம் நம்பிக்கொண்டு மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறதே என்று சொல்லி பொறுமையோடு நம்முடைய ஓட்டத்தை ஓட ஓட கர்த்தனுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார். கர்த்தர் ஒரு நாளும் அவர் மனம் மாறாத தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சிந்திக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையில் உண்மையுள்ளவரே, உமக்கு நன்றி ராஜா. உடைய சாட்சிகளின் பேரில் நாங்கள் பற்றுதலாய் இருக்கும் பொழுது எல்லா மனுஷருக்கும் முன்பாக தைரியமாய் பேச தேவன் எங்களுக்கு உடைய ஒரு புது விசுவாசத்தை தந்தைகளை ஒவ்வொரு நாடும் நடத்துகிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். செய்த நன்மைக்காய் உமக்கு நன்றி. செய்ய போகிற நன்மைகளுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.